நீதிமன்றத்தினுள் இடம்பெற்ற படுகொலை மிக பாரதூரமானது. உடனடி விசாரணைகள் மூலம் தீர்வை வழங்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்பதாக நீதியமைச்சர் தெரிவிப்பு. දැන් අවශ්‍ය නැහැ. මොකද කලින් මම අතුලට යන කලින් කියපු ටික තමයි කියන්නේ. මම විශේෂයෙන්ම අතුලට ගියේ ඒ නඩුකාරතුමියට පොඩ්ඩක් කතා කරලා ඉන්න. මොකද ඒගොල්ලෝ කම්පැනිට ලක් වෙනවනේ මේ වන්න අවස්ථාවලදී. ඒක කලින් කියපු දේවල් වලට අර දැන් කියන්න දෙයක් නැහැ. නමුත් හැකි සෑම් පියවරම ගන්නවා. මේ පුද්ගලයන් පොලිස් අමාත්‍යාංශ දැනුම් දීලා විමර්ශන කටයුතු ටික කරනවා. උසාවිල ආරක්ෂාව තර කරන්න ඕනේ. හැමෝගේම ආරක්ෂාව තර කරන්නට ඕන. ඒ අරනකොට මේ අවස්ථාව වෙන වැඩි දෙයක් නැහැ කියන්නේ. நீதிமன்றத்தினுள் கனேமுல்ல சஞ்சீவ கொல்லப்பட்ட சம்பவம் மிக பாரதூரமானது எனவும் இதுகுறித்து உடனடியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தீர்வை வழங்குவதற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாகவும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக தெரிவித்து போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கனேமுல்ல சஞ்சீவ நேற்று புதன்கிழமை கொழும்பு புதுக்கோட்டை நீதிமன்றத்துக்கு வழக்கொன்றுக்காக அழைத்து வரப்பட்டு சாட்சியக்கூண்டில் நிறுத்தப்பட்ட போது சுட்டுக் கொல்லப்பட்டார். அதனை அடுத்து அவ்விடத்துக்கு விரைந்த நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நீதிமன்ற வளாகத்துக்குள் செல்ல முற்பட்ட வேளையில் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பின்வருமாறு பதிலளித்தார். இது மிக பாரதூரமான விடயம். இது குறித்த பொறுப்பை எமது அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. மிக வலுவான பாதுகாப்புக்கு மத்தியில் தான் கனேமுல்ல சஞ்சீவ அழைத்து வரப்பட்டார். இருப்பினும் தற்போது நீதிமன்ற அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டியிருக்கின்றது. இங்கு பாதாள உலக செயற்பாடுகளுடன் தொடர்புடைய ஒருவர் மாத்திரமன்றி மேலும் பல அப்பாவி மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே இச்சம்பவம் தொடர்பில் நாம் பொறுப்பேற்றுக் கொள்வதுடன் இது குறித்து வெகு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டின் தேசிய பாதுகாப்பை எம்மால் உறுதிப்படுத்த முடியும். படுகொலைகள் உள்ளிட்ட இவ்வாறான சம்பவங்கள் எமது ஆட்சியில் மாத்திரமன்றி கடந்த காலங்களிலும் இடம்பெற்றன. இருப்பினும் அவற்றுக்கு உரியவாறு தீர்வு காண்பது எமது பொறுப்பாகும். யார் ஆரம்பித்திருந்தாலும் அதனை நாம் முடிவுறுத்துவோம். அதே போன்று சகல பிரஜைகளினதும் உயிருக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்கின்றோம். எனவே அதனை பாதுகாப்பதற்கு தக்க நடவடிக்கை எடுப்போம். அதேவேளை நாம் இப்போது சட்டமூலம் ஒன்றை தயாரித்திருக்கின்றோம். அதனூடாக நீதிமன்றத்துக்கு வருகை தராமல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையத்தில் இருந்தவாறு காணொளி ஊடாக சாட்சியம் அளிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். அதனை வெகு விரைவில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும். அதன் மூலம் மிகுந்த அவதானத்துக்குரிய நபர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்றும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அவர் உள்ளே பிரவேசிக்க முற்பட்ட போது அவரையும் பரிசோதிக்குமாறு அங்கிருந்த சிலரால் குரல் எழுப்பப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட அவர் தன்னை பரிசோதிப்பதற்கு அனுமதித்து அதன் பின்னர் நீதிமன்ற வளாகத்துக்குள் சென்று நிலைமைகளை பார்வையிட்டார்.